என்ன உங்களுக்கு சந்தேகம்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யः திருடவ்ரதः சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கக்கः சமர்த்தஸ்ச கச்சைக பிரியதர்சனः ஆத்மவான் கோஜித க்ரோதः த்யுதிமான் கோ ந சூயகः கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவ விதம் நரம். 16 கேள்விகள், 16 குணங்களே கேள்வியா கேட்கிறார். அஸ்மின் லோகே, நான் 16 குணங்கள் கொண்ட ஒரு மனுஷன். வேதம் என்ன சொல்றதுன்னா, ஷோடச கலோவை புருஷா. ஒரு மனுஷன் எதுல பூர்ணன்னா 16 குணங்கள் கொண்ட ஒரு மனுஷன் தான் பூர்ணன் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த 16 குணம் உடைய ஒரு மனுஷன் இருக்கானா? எந்தெந்த குணம்னா, இந்த மனுஷனை நான் பார்க்கணும். அஸ்மின் லோகே, இப்ப போனா பார்க்கறது போல இருக்கணும். இந்த லோகத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கணும். நீங்க உடனே அவன் எப்பயோ இருந்தான், புராணாந்தரத்துல இருந்தான்னு சொல்லக்கூடாது. இப்ப போனா அவனை பார்க்கறது படி இருக்கணும். அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகே, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவனா இருக்கணும். இப்ப நீங்க அட்ரஸ் கொடுத்தா நான் போய் பார்த்துட்டு வரணும். மனுஷனாக இருக்கணும். ஞாதுமேவ விதம் நரம், தேவாள் இருந்தா அப்படின்னு நீங்க கையை காமிக்க கூடாது. மனுஷனா இருக்கணும். இத்தனை குணங்களும் இருக்கிறவனா இருக்கணும். எப்பயோ வாழ்ந்தவனா இருக்கக்கூடாது, இப்ப போனா பார்க்கறவனா இருக்கணும். அப்பேற்பட்ட இந்த 16 குணங்கள் உடைய இந்த மனுஷன் இருக்கானா அப்படின்னு பிரஷ்னம் பண்றார். என்னெந்த 16 குணங்கள் அப்படின்னா, தர்மஜ்ஞஹ தர்மஜ்ஞஸ்ச கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான். முதல் குணங்கள் என்னன்னா, குணவானா இருக்கணும். குணவான்னா என்னன்னா, சமுதாய குணங்கள் நிறைஞ்சவனாக இருக்கணும். அதுதான் குணங்கள்னு பேர். குணவானு கச்ச வீரியவானு, 16 குணங்கள்னு சொல்லிவிட்டார். அதுல 2வது குணம் வீரியவானு. வீரியவானுன்னா என்னன்னா, தேசிகன் சுவாமிய ரகுவீர கத்தியத்துல சம்போதனம் பண்ற காலத்துல சொல்றார், ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர 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 சமய சமுதித நிர்தர நிர்தாதித நிரவதிக மகாத்மியா. சுவாமி சம்போதனம் பண்றார், ஜெய ஜெய மகாவீரான்னு கூப்பிடுறார். இந்த வாக்கு யாருக்கு பொருந்தும்னா, சுவாமி ராமருக்கு தான் பொருந்தும். அப்பேற்பட்ட வீரியவான் இந்த ராமர். எப்படி இருக்கணும் வீரம்னா, ஸ்வயம் ரக்ஷதசன்னு பரான் நாசயன். ஒரு யுத்தத்துல முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. அதுவும் எப்படின்னா, தான் அடி வாங்கிட்டு அடுத்த வாழை காப்பாற்றக்கூடாது, தன்னையே ரட்சணை பண்ணிக்கணும், அடுத்த வாழையும் காப்பாற்றணும். ஸ்வயம் ரக்ஷதசன்னு பரான் நாசயன். அடுத்த வாழை அவளுடைய பராக்கிரமத்தோடு போட்டியிட்டு ஜெயிக்கணும், தானும் அடி வாங்காம இருக்கணும். அப்பேற்பட்டவன் எவன் இருக்கானோ அவன் தான் வீரன். ஜெய ஜெய மகாவீரா வீரியவான். அதற்கு அடுத்த குணமாக தர்மஜ்ஞஸ்சா, தர்மம் தெரிஞ்சவனாக இருக்கணும். அதற்காக தானே சுவாமி அவதாரமே பண்ணியிருக்கார். அதற்கு மேல சொல்றார், நம்ம தர்மத்தை நம்பி பண்ணினோமானால் அந்த தர்மம் நம்மளை ரட்சிக்கும். எது போலன்னா, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா ரக்ஷிதா தர்மஹா ரக்ஷதி. நம்ம தர்மத்தை நம்பி நம்ம ஓடியிட்ட பிச்சையும் உகர்ந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேங்கிறா சிவவாக்கியம். நீ தர்மத்தை நம்பி இறங்கி பண்ணிவிட்டேன்னா, அதனுடைய நம்ம இப்ப பண்றோம் திருப்பி நாளைக்கு கிடைக்கும்ங்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு இந்த தர்மம் நமக்கு கை கொடுக்கும்னு நம்பி பண்ணிவிட்டையானா அந்த தர்மம் பிற்காலத்துல உனக்கு வந்து நிற்கும். ஏன்னா கடைசி காலத்துல நீ தர்மானுகோகச்சதி ஜீவ ஏகஹாங்கிற, நீ கடைசி காலத்துல எதை எடுத்துட்டு போக முடியும்னா, நீ சம்பாதிச்சதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் போகணும். எப்படின்னா, தனானி கோஷே பசவச்ச கோஷ்டே பாரியா கிரகத்வாரி ஜனாஸ் வசானி தேகச்சிதாயா தர்மானுகோகச்சதி ஜீவ ஏகா. நீ சம்பாதிச்சு வச்சிருக்கியே தனானி கோஷே, நீ சம்பாதிச்சது எல்லாம் எங்க இருக்குன்னா உன் ஆத்து பீரோல தான் இருக்கும், அது உன் கூட வராது. பசவச்ச கோஷ்டே, வேளா வேளைக்கு பாலை கறந்து குடிச்சிருந்தியே ஒரு மாடு, ஏன் மாடு ஏன் மாடுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த மாடு கூட வருமோன்னா கொட்டில விட்டு அது தாண்டாது. பசவச்ச கோஷ்டே,
சரி உன் கூடயே 60 வருஷமா சம்சாரம் உன் கல்யாணம் பண்ணிட்டு உன் கூடயே இருந்தாலே அவ வருவாளோன்னா, பாரியா கிரகத்வாரி, ஆத்து வாசலை தாண்டி அவளால வர முடியாது. அழுவா, நமஸ்காரம் பண்ணுவா, அங்கேதான் இருப்பா. பாரியா கிரகத்வாரி. சரி உன் கூடயே இருந்தானே ஒரு ஃப்ரெண்டு, உன் மித்ரன், நானும் சாரும் ஒண்ணுன்னு சொல்லிண்டே உன் கூடயே செலவு பண்ணிட்டு உன் காசை காலி பண்ணிட்டு இருந்தானே, அவன் தான் உன் கூட வருவானோ இல்ல உன் பந்துக்கள் தான் கூட கூட வருவாளோன்னா, ஜனா ஸ்மசானி, அவ எது பர்யந்தன்னா அந்த இடுகாடு பர்யந்தம் தான் அவளுடைய ரைட்ஸ். அதை தாண்டினா அழுவா, நீரிலில் முழுகி நினைப்பொழிந்தார்களேங்கிறார் பட்டினத்தார். அழுவா, அழுதுட்டு ஒரு ஸ்நானத்தை பண்ணுவா, கிளம்பி போயிடுவா. அதற்கப்புறம் உனக்கு மகாலிங்கமோ நாராயணனோ விட்டலனோ என்ன பேர், கோபாலனோ கோவிந்த், எந்த பேர் கிடையாது. பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டுங்கிற அந்த பேர் போயிடும். ஒரு ராத்திரி உன் பாரிய கூட தங்க மாட்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணினேன்னா அந்த பணத்தை சேர்த்து வச்ச, அந்த பணம் உனக்கு கூட வராது. அதற்கு மேல ஏகாதசி பார்க்காதபடிக்கு, துவாதசி பார்க்காதபடிக்கு, ஒரு விரதம் இல்ல, ஒரு அனுஷ்டானம் இல்லாதபடிக்கு இந்த சரீரத்தை வளர்த்திய, அந்த சரீரமாவது உன் கூட வருமோ அப்படின்னா அந்த சரீரமும் வராது. அது எதோட முடியும்னா, மித்திரனானவன் அந்த இடுகாட்டோட போயிடுறான். அந்த சரீரம்ங்கிறது உன் கூடயே தான் வளர்றது, அது தனி கிடையாது. இப்ப பாரியாளோ வீடோ பணமோ மாடோ இதெல்லாம் உன்னை விட்டு அந்நிய வஸ்துக்கள். சரி இந்த சரீரம்ங்கிறது வெக்கம் பார்க்காம ஒரு பந்தியில உட்கார்ந்துட்டு பகவன் நாமா சொன்னா வெக்கம் வரும். ஆனா ஒரு பந்தியில ஒரு அப்பளத்தை விட்டுட்டு போயிட்டான்னா அப்பளான்னு கத்துறா. எதனாலன்னா அவ்வளோ ஒரு அபிமானம் தன்னுடைய சரீரத்துல. அப்படி ஆசைப்பட்டு சாப்பிட்டு வளர்த்திய இந்த சரீரம் அதுதான் உன் கூட வந்து நிற்குமோ அப்படின்னா அதுவும் வராது. அது எதோட நிற்கும்னா அந்த சித்தையோட முடிஞ்சு போச்சு. அக்னியில எரிச்சுட்டான்னா அந்த ஜீவனுக்கும் அந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது எதற்காகன்னா தர்மத்தை தியாகம் பண்ணி இவ்வளவும் பண்றோம். ஆனா அந்த தர்மம் நம்மளை ரட்சணை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்க, எதுவும் கூட வராது. எதுதான் கூட வரும்னா தர்மானுகோகச்சது ஜீவையேக்கா, அந்த தர்மம் மட்டும்தான் உன் கூட வரும். அதனால என்னன்னா பேலேந்தே புத்தி அதற்கு தயார் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல கொடுத்து பழகிக்கணும். இல்லாத போதே கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இருக்குன்னா கொடுத்து பழகணும். அது எங்க காப்பாத்தும்னா காதருந்த ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கேன்னது போல உன் கடைசி காலத்தை இங்க தீர்மானம் பண்ணாதது, அங்க போனா இதெல்லாம் உதவும். இருக்கிறதுலே சிரேஷ்டமான தர்மங்கள் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் பண்ணினோம்னா இது இங்கேக்கு வழி கிடையாது, அங்க போனா இதெல்லாம் பேசும். அப்பேற்பட்டதான் அந்த தர்மம் அறிஞ்சவனா இருக்கணும். ராமர் அந்த குணங்கள் உடையவரா, தர்மம் தெரிஞ்சவர் ராமர். தர்மஜ்ஞா, தர்மம் அறிஞ்சவரா ராமர். அதற்கு மேல கிருதஜ்ஞா, செய்நன்றி மறவாதவனா இருக்கணும். கிருதஜ்ஞே நாஸ்தி நிஷ்கிருதிங்கிறார். எந்த பாபத்துக்கு வேணா மன்னிப்பு உண்டு, செய்நன்றி மறந்தவனுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாது, அவனுக்கு பரிகாரமே கிடையாது. திருவள்ளுவரும் அதுதான் சொல்றார், என்னன்றி கொன்றார்க்கு ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்நன்றி கொண்ட மகருக்குங்கிறார் திருவள்ளுவர். அதற்கு மட்டும் விமோச்சனமே கிடையாது. அப்படி செய்நன்றி மறவாதவனா இருக்கணும். கிருதஜ்ஞா சத்தியவாக்கியா, சத்தியவாக்கியம் தான் எப்படின்னா ரிஜுவான ஒரு பாதையை தன்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தை கடைபிடிச்சவனா இருக்கணும். சத்தியே தர்மம் பிரதிஷ்டிதம், ஏன்னா சத்தியத்துலதான் லோகமே இருக்கு, அந்த சத்தியத்தை விடாம கடைபிடிக்கிறவனா இருக்கணும். சத்தியவாக்கியா திருடவிரதா, ஒரு விரதத்தை எடுத்துட்டானே ஆனா கடைசி பர்யந்தம் போகணும். அவசரப்பட்டுன்னு ஒரு மாமா என்ன பண்ணுவார், ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு ஏகாதசி விரதத்தை எடுத்துருவார். ஆனா அவரால் தொடர்ந்து அதை பண்ண முடியாது. ஏகாதசி ராத்திரி அன்னைக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும். உடனே சமயக்கட்டுக்கு போறது, எது இருக்கோ பழையதோ புதியதோ எது இருக்குன்னு பார்க்க மாட்டார், எடுத்து கபகபன்னு சாப்பிட்டுடுவார். இது என்னன்னா வாசனை. இவ்வளோ வருஷ காலமா, அந்த 60 வருஷ காலமா சாப்பிட்டு 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 இந்த தேகத்துக்கு பழக்கியாச்சு. ஒரு ஏகாதசின்னா அந்த ஏகாதசி அனுஷ்டான திருடத்துவம் இல்லை. அதனால அதை விட்டுட்டு அந்த எல்லையை மீறது. அதுபோல இருக்கக்கூடாது. எடுத்துட்ட விரதத்தை கடைசி பர்யந்தம் ஒருத்தன் கடைபிடிக்கிறவனா இருக்கணும். திருடவிரதா. அதற்கு மேல சொல்றார், சாரித்ரேன சகோ யுக்தா, நல்ல சரித்திரம் உடையவனா இருக்கணும். நேரா பார்க்கும்போது எல்லாரும் கொண்டாடுவா, சார் இவரை போல உண்டா, இவர் ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னு சொல்லுவா. நம்ம போனப்புறம் இவர் இன்னைக்கு இப்படி இருக்காரு அன்னைக்கு அப்படி இருந்தாருன்னு சொல்லக்கூடாது.
அவர் இன்னைக்குமே ஒரே போலன்னு இந்த லோகமே பேசுறது போல நல்ல சாரித்திரம் உடையவனா இருக்கணும். சாரித்ரேன ச கோ யுக்தா சர்வபூதேஷு கோஹிதா. மனிதர்களுக்கு மட்டும் இல்லாதபடிக்கு எல்லா ஜீவராசிகளிடத்தையும் ஒரு பிரியம் உள்ளவனா இருக்கணும். மேல கதையிலே வரப்போகுது, ராமர் என்ன பண்ணார், ஒரு வாயில்லாத பிராணி பட்சியான அந்த ஜட்டாயுக்கு சுவாமி தன் கையால கர்மாக்களை பண்றார். அவ அப்பாவுக்கு பண்ணல, ஆனா அந்த காரியங்களை ஜட்டாயுஷுக்கு பண்றார். ஏன் பண்றார்னா சர்வபூதேஷு கோஹிதா, எல்லா ஜந்துக்களிடத்திலையும் பகவானுக்கு அப்படியோடு பிரீத்தி. அதற்கு மேல யுத்த காண்டத்துல குரங்குகள்லாம் மரிச்சு போயிடுறது. இந்த யுத்தத்துல கும்பகர்ணன் என்ன பண்றான், வந்த வேகத்துல இருக்கிற அந்த குரங்கெல்லாம் எடுத்து விழுங்கி விடுறான். நிறைய குரங்குகள் மரிச்சு போயிடுறது. யுத்தம் முடிந்த பிறகு, ராவண ஜெயம் ஆன பிறகு தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றா. புஷ்பமாரி பொழியிற காலத்துல இந்திரன் வந்து கேட்கிறான், ஏன்னா சுவாமி தான் அவதாரம். எதற்காக அவதாரம்? இந்த ராட்சசாதிகளை வதம் பண்றதுக்கு தானே அவதாரம். உடனே தேவர்கள் இந்திரன் எல்லாரும் வந்து சுவாமிகிட்ட என்ன வேணும்னு கேட்க, உடனே சுவாமி என்ன கேட்டார், அவர் மனுஷனா நடிச்சுட்டு இருக்கார். அவர் சொன்னார், எனக்கு எதுவும் வேண்டாம், அதற்கு மேல உனக்கு கொடுக்கணும்னா இந்த கும்பகர்ணன் யுத்த காலத்துல நிறைய குரங்குகளை சாப்பிட்டுட்டான். இந்த யுத்தம் ஜெயமாயி நாங்கெல்லாம் நாட்டுக்கு போற காலத்துல சுக்ரீவ சைன்யங்கள் அதெல்லாம் அவெல்லாம் ஆத்துக்கு போற காலத்துல எல்லாராத்துலயும் ஆரத்தையை கரைச்சி வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. நம்ம ஆத்துக்காரர் யுத்தத்துக்கு போயிருக்கா, திரும்பி வந்துடுவான்னு. ஆனா இந்த ஒரு சில ஆத்துல இந்த காலமான குரங்குடைய பத்னிகள்லாம் ஏமாந்து போயிடும். இந்த நம்மளுடைய ஆத்துக்கார் வரலன்னா அதுகள்லாம் ஏமாந்து போயிடும். அது வானரங்கள் தான் இருந்தாலும் அதனுடைய மனசு நோகடிச்சு போயிடும். உடனே சுவாமி என்ன சொன்னார், அந்த உன்னால நீ தேவன் என்ன வேணா பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா அந்த மரிச்ச குரங்கெல்லாம் ஜீவிச்சு கொடுன்னர், உயிர்ப்பிச்சு கொடுன்னர். எதற்காகன்னா இதை கொடுத்தேன்னா அவெல்லாம் சந்தோஷப்படுவா. இதுதான் சொல்றார், சர்வபூதேஷு கோஹிதா. ஒரு வாயில்லா ஜீவன்ட்டையும் அப்படி ஒரு கருணையை காமிக்கக்கூடியவனா இருக்கணும். சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கக்க சமர்த்தஸ்ச, வித்வானாக இருக்கணும், அசடா இருக்கக்கூடாது, நல்ல படிச்சவனா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சமர்த்தஸ்ச சாமர்த்தியனா இருக்கணும், சாமர்த்தியசாலியாக இருக்கணும். ஒரு காரியத்தை கொடுத்தா வெட்டிண்டுவானா கட்டிண்டு வருது போல உள்ள சாமர்த்தியம் உடையவனாக இருக்கணும். கஷ்டைக பிரியதர்சனஹா, ஒருத்தனை பார்த்தா ஒருத்தாள்கிட்ட மட்டும் சர்வ பிரியதர்சனா இருக்கணும், எல்லாரிடத்திலையும் பிரியம் உள்ளவனா இருக்கணும். இப்ப செலவாளுக்கு எப்படி, நான் ஒருத்தரை பிடிக்கும், அதே ஆசாமி இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அப்படி இருக்கக்கூடாது. எல்லா லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கணும். கஷ்டைக பிரியதர்சனஹா. அது மட்டும் இல்ல, ஆத்மவானு, ஆத்மவானுங்கிற ஆத்மவானுன்னா என்னன்னா ஒரு சன்மார்க்கத்துல வாழ்க்கையை நடத்தவனா இருக்கணும். ஆத்மவானு கஹா ஜிதக்ரோதஹா, ஜிதக்ரோதஹான்னா கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும். சிடுசிடுன்னு எப்பொழுதும் கோவிச்சுட்டே இருந்தாலும் நன்னா இருக்காது, அதற்குன்னு கோபத்தை சுத்தமா விட்டாலும் நன்னா இருக்காது. எப்படி இருக்கணும்னா எந்த இடத்துல கோபம் வரணுமோ அந்த இடத்துல கோபம் வரணும். சுவாமியுடைய குணம் அப்படிதான் இருக்கும், எப்பொழுதும் சிடுசிடுன்னு இருக்கவும் மாட்டார். கோபத்தோடய யாராவது ஒருத்தர் இருந்தானா என்ன, அவர் பக்கத்துல போகாதீங்க சார், அவர் ரொம்ப சிடுமூஞ்சியா இருப்பார்ன்றுவா. அதற்குன்னு எப்பொழுதுமே கோபமே இல்லாத ஒரு சாத்வீகத்தை காமிச்சுட்டே இருந்தோம்னா அவர்கிட்ட நீங்க என்ன வேணா பேசலாம் சார், அவர் கோபமே வராதுன்றவா, மதிக்கவும் மாட்டார். எப்படி இருக்கணும்னா ஜிதக்ரோதா, அதை தன்வசப்படுத்தி வச்சுட்டு இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு குணமுடையவனா இருக்கணும். தியுதிமானு ஸ்வயம் தேக காந்தி உடையவனா இருக்கணும், தேகத்துல எப்பொழுதும் ஒரு பிரகாசம் இருந்துட்டே இருக்கணும். எப்படின்னா ராமருடைய அந்த திருமேனியை பார்த்தா அந்த கம்பர் வர்ணிக்கிறார், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகமல தாழ் கண்டார் தாழே கண்டாருங்கிறார். யார் யார் அந்த சுவாமி அப்படி நடந்து வரார், தசரதனை பார்க்க நடந்து வரார், அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி நடந்து வர காலத்துல அந்த அயோத்தி ஜனங்கள்லாம் எப்படி பார்த்தான்னா ஒரு அங்கத்தை பார்த்தவா அந்த அங்கத்திலேருந்து கண்ணே எடுக்கலையாம். அப்பேற்பட்டதான திருமேனியை கொண்டவரா ராமர். ஒரு தோளை பார்த்தவா தோளை பார்க்கறா, கண்ணை பார்த்தவா கண்ணை பார்க்கறா, சிரசை பார்க்கறவா சிரசை பார்க்கறா, சுவாமியுடைய புஜ பராக்கிரமத்தை பார்க்கறவா அதை பார்க்கறா, நாவிய பார்த்தவா பார்க்கறா, சுவாமியுடைய பாதத்தை பார்க்கறவா பார்த்துட்டே இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்தை பார்க்கறா, ஆனா அந்த அங்கத்திலேருந்து கண்ணை நகர்த்தவே இல்லை.
ஏன்னா அப்படி ஒரு தேக காந்திய உடையவரா அந்த ராமச்சந்திர பிரபு. அப்படி இருக்கணும். தியுதிமானு கோணசூயகா, தியுதிமானாக இருக்கணும். அனசூயகான்னா அனசூயை இல்லாதவனாக இருக்கணும். அனசூயை இல்லாதவனா எப்படின்னா பொறாமை இல்லாதவனாக. எப்படி பொறாமை இல்லாதவனா எப்படின்னா, துருவசுவாமி சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல, நாரதர் உபதேசம் பண்றார். ஏ துருவா, நீ எதற்காக இப்ப காட்டுக்கு போற கேட்கிறார். உடனே அந்த துருவசுவாமி சொல்றார், என்னுடைய ஆசையை எங்க அப்பா மடியில ஏறி உட்காரணும், அதற்காக நான் போறேன். என்ன பண்ண போறேன்னா, காட்டுக்கு போய் தபசா ஆராத்ய புருஷம் தஸ்ஸைவ அனுக்கிரஹேனமே, பகவானை குறிச்சு ஆராதனை பண்ணி எங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல பிறந்து, அந்த அந்த அம்மாவனுடைய கர்ப்பத்துல பிறந்து எங்க அப்பானுடைய மடி ஏறணும்னு ஆசைப்பட போறேன், கேட்க போறேன். கர்ப்பதாரணம் பண்ணி குழந்தையா பிறந்து எங்க அப்பா மடியில ஏறி உட்கார போறேங்கிறார். உடனே அந்த நாரத சுவாமி அந்த துருவசுவாமிக்கு உபதேசம் பண்றார். நீ இப்படி இந்த குணத்தோட இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, குணாதி, உனக்கு தாபம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட்டாதான் நம்மளுக்கு கஷ்டம்ங்கிறதே வரும். அதனால நீ 3 குணத்தை எடுத்துக்கோ. எப்படி நம்ம எடுக்கணும், எந்த குணத்தை எடுத்துக்கணும்னா, குணாதிகான் முதம் லிப்சேத், அனுக்ரோஷம் குணாதமாத், மைத்ரீம் சமானாதன் விச்சேத். 3 நிலையை எடுத்துக்க சொல்றார் நாரத சுவாமி. இதை எடுத்துட்டா யாருக்கும் பிரச்சனையே இல்லை. எந்த 3 குணம்னா, குணாதிகான் முதம் லிப்சேத், நமக்கு மேல உள்ளவாளை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அசூயப்படக்கூடாது. அனுக்ரோஷம் குணாதமாத், நமக்கு கீழே இருக்காளே அவளை பார்த்து இலக்காரமும் பண்ணக்கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது. மைத்ரீம் சமானா அதன் விச்சே, நமக்கு சமமா இருக்கிறவனை பார்த்து ஆஹா நமக்கு சமமா வந்துட்டானேன்னு நினைக்க கூடாது, சந்தோஷப்படணும். என்னன்னா, நம்மளை பகவான் கீழே வைக்காம இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இவன் நமக்கு சமமா வந்துட்டானேன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கணும். நமக்கு மேல இருக்கானேன்னு பொறாம கூட, அவனுக்காக இந்த நிலை கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இப்படி 3 நிலையில இந்த மனசை இப்படி வச்சுட்டேன்னா, நதாபைஹி அபிபூயத்தே, உனக்கு கஷ்டமே வராதரான்னு சொல்லி நாரதர் உபதேசம் பண்றாரு குருசுவாமிக்கு. அது போல அடுத்தவாளை பார்த்து அனசூயப்படாதவனா இருக்கணும். கோணசூயகா கஸ்ய பிப்யதி தேவாச்ச. அதற்கு மேல முன்னாடி சொன்னார் கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும்ங்கிறார். இங்க சொல்றார் கோபத்தை, யாருக்கு கோபம் வந்தா கஸ்ய பிப்யதி தேவாச்ச, தேவர்கள் கூட நடுங்கணும்ங்கிறார். அது எப்படின்னா, பகவான் கரதூஷண திரிசரசு வதத்துக்கு வரா, யுத்தத்துக்கு வரா, சூர்பனக்க போய் சொல்லிவிடுறா. சுவாமி உடனே என்ன பண்றார், 14,000 ராட்சசர்கள் ஒரே இடத்துல கூடி வந்துட்டா. சுவாமி யாருன்னா ஏகாக்கி ஹயமையாடின்னு இவர் ஒருத்தர் தான் இருக்கார். லட்சுமண சுவாமி யுத்தத்தை கிளம்பினார், வில்லையும் அம்பியும் எடுத்தார். சுவாமி சொல்லிவிட்டார், நீ வராத, ஓரமான்னு வேடிக்கை பாருன்னு. தேவியை போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோன்ட்டார். அர்த்தாதிகான் முகூர்த்தேனங்கிறார். 1.5 மணி நேரம் 14,000 ராட்சசால நின்ன இடத்துல காலசையாதபடிக்கு பகவான் ஏகாக்கியா இருந்து இந்த 14,000 பேரை வதம் பண்றார். கரதூஷண திரிசரசர். தேவி பார்த்து மூக்குல விரல வைக்கிறா. இது எதற்குன்னா, அது வரைக்கும் சுவாமி சமாதானமா சாவதானமா தேவியோட பேசின்னு தான் இருக்கார், லட்சுமண சுவாமியோட பேசின்னு இருக்கார். பேசிண்டே இருந்த சுவாமி யுத்தம் வரதுன்னு தெரிஞ்ச உடனே குரோதம் ஆகாரய தீவிரம், அந்த கோபத்தை கொஞ்சம் கூட்டுக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு அபிமான தேவதை இருக்குமோனோ அது போல கோபத்துக்கு ஒரு அபிமான தேவதை உண்டா. இப்ப கோபப்படணும், ஏன்னா மேல யுத்தம் வந்தாகணும், யுத்தம் பண்ணணும். உடனே சுவாமி என்ன பண்றார், அந்த குரோதத்துக்கு உண்டான தேவதையை கூட்டுக்கிறார். குரோதம் ஆகாரய தீவிரம், அந்த தேவதைய கூட்டு தனக்கு கொஞ்சம் கோபத்தை வர வச்சுண்டு மேல யுத்தத்துக்கு போறார் அந்த கரதூஷண திரிசரசோட. அப்படி இருக்கணும். அவனுடைய கோபம் வந்தா தேவர்கள்லாம் பார்த்து நடுங்கும்படியுமான ஒரு கோபத்தை உடையவனா இருக்கணும்னு இந்த 16 குணங்களை பிரஷ்னம் பண்ண. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே, இந்த 16 குணங்கள் உள்ள ஒரு மனுஷனை நீங்க எனக்கு இருக்கானா, அவனை போனா பார்க்கலாமா, நீங்க சொல்லணும். இன்றைக்கு ஆசைப்பட்டு கேட்கிறார் இந்த வால்மீகி மகரிஷி. ஏத நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, மகரிஷேத்வம் சமர்த்தோசி ஞாதுமேவ விதம் நரம், இந்த மனுஷனை பத்தி உங்ககிட்ட கேட்கிற காரணம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க திரிலோக சஞ்சாரி, அதனால உங்களுக்கு தெரியும். மகரிஷேத்வம் சமர்த்தோசி, பேர்பட்ட அந்த
நரன் எங்க இருக்கான்னு நீங்க சொல்லணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண. இவர் கேட்டது 16 குணங்கள் உடைய ஒரு மனுஷனை கேட்டார். ஆனா இவர் என்ன பதில் சொல்றாருன்னா 64 குணங்கள் உடைய ஒரு மனுஷனை சொல்றார். யாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை சொல்றார். சுவாமிக்கு 64 கலைகளும் தெரியும், 64 குணங்கள் உடைய இவர் 64 ஸ்லோகத்துல சொல்றார். அனந்த கல்யாண குணநிதிஹி, ராமருடைய குணங்களை அளவிடவே முடியாது. பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹா, நீ சொல்றதெல்லாம் துர்லபமான குணங்கள் தான், இது மனுஷாளுக்கு இருக்காது, ஆனா ஒருத்தனுக்கு இருக்கு. அவன் யாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. முனே வக்ஷாமியஹம் பத்வா, இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா தியானத்தினால உள்ள பார்த்து அறிந்து கொண்டுதான் உனக்கு இந்த பதில சொல்றேன். ஏத்வயா சூயதாம் நரஹா, யாருன்னா இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்த ரகுவம்சத்துல பிறந்த ராமச்சந்திர பிரபு தான் நீ சொன்ன இந்த இத்தனை குணங்களுக்கும் உடையவன் அவன் தான். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனைஸ்ருதா நியதாத்மா மகாவீர்யஹ த்யுதிமான் திருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ருநிபர்ஹணஹ விபுலாம்சோ மகாபாகு கம்புக்ரீவோ மகாமனுஹு. இவர் இன்னும் நிறைய குணங்களை சேர்த்து இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர், 64 தரமூலையில பிறந்த இந்த ராமர் தான் நீ சொன்ன இந்த இத்தனை குணங்கள், இதை தவிர நிறைய குணங்களை உடையவர். அந்த ராமருக்கு, இந்த தசரதனுடைய குழந்தையான இந்த ராமருக்கு ஒரு சமயம் தசரதன் தனக்கு வயசாயிடுத்து தன்னுடைய குழந்தையான ராமருக்கு இந்த யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணி இந்த ராஜ்யத்தை அவரிடத்துல ஒப்படைச்சிருவோம்னு நினைச்சுட்டு இருக்கார். நினைக்கிற காலத்துல நாளைக்கு பட்டாபிஷேகம்னு அனௌன்ஸும் பண்ணியாச்சு, சுவாமிக்கு ரக்ஷாபந்தனமும் ஆயிடுத்து. இந்த சந்தோஷமான செய்திய ஜனங்கள் இடத்துல சொல்றார் தசரதன். ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு உற்சாகம். ஏன்னா ராமராஜ்யம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்க போறதுங்கிற உற்சாகத்துல ஜனங்கள்லாம் கரகோஷத்தை எழுப்பி சந்தோஷத்தை தெரிவிக்க, உடனே தசரதனுக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, நான் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க போறேங்கிறேன், நீங்க இவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களே, என்னுடைய ராஜ்யம் பிடிக்கலையா அவங்களுக்குன்னா. உடனே அந்த ஜனங்கள்லாம் சொல்றா, நீங்க செய்யற ராஜ்யம் பிடிக்காம நாங்க கைத்தட்டல, எங்களுக்கு இப்படியோ இன்னொரு ராஜா கிடைக்க போறாரேன்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். ஏன்னா உங்க குழந்தைகிட்ட இருக்கிற குணம் இருக்கே, அது எப்படின்னா அது சொல்லி மாளாது. ஒரு பஸ்ஸில் 10 மணிக்கு தான் ஒரு ஊருக்கு பஸ்ஸு, அதை விட்டால் அந்த கடைசி பஸ் அந்த ஊர்லேருந்து கிளம்பி டவுனுக்கு போகிற கடைசி பஸ்ஸு, டவுன்லேருந்து கிராமத்துக்கு வர கடைசி பஸ்ஸு 10 மணிக்கு தான் அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸை விட்டால் வேற பஸ்ஸு கிடையாது அந்த ஊர் வந்து சேர்றதுக்கு. அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு எத்தனை பேர் இருப்பானா, ஒரு பஸ்ஸில் 70 பேர் ஏறலான்னா அங்கே நிற்கிறவா எத்தனை பேர் இருக்கான்னா 150 பேர் நிற்கிறா. ஆனால் இருக்கிறதோ ஒரு பஸ்ஸு, இதற்கு அப்புறமும் பஸ்ஸு கிடையாது. நாளைக்கு கார்த்தால போகலாமான்னா அதுவும் முடியாது. இப்படி இருக்கிற காலத்துல அந்த ஒரு பஸ்ல எப்படி தொங்கிண்டு தன்னுடைய கட்டவரல் நுனிய பதிச்சுண்டு ஒரு கம்பியை பிடிச்சிண்டு எப்படி டிராவல் பண்ணி போவாளோ, பயணம் பண்ணி போவாளோ, எங்கன்னா மேலேயும் ஏறிப்பா, சைட்லயும் ஏறிப்பா, படிக்கட்டுல ஃபுட்போர்டும் அடிப்பா, பின்னாடியும் தொங்குவா. இப்படி கஷ்டப்பட்டு தன்னை உயிரைய பணைய வச்சு டிராவல் பண்ணி போறா. எதனாலனா வேற பஸ் கிடையாது, அந்த ஒரு பஸ்ஸை விட்டா வேற பஸ் கிடையாது. அது போல எப்படி ஒருவன் டிராவல் பண்ணி போவானோ, அப்படி பயணம் பண்ணி போவானோ, அது போல உங்களுடைய பகவானுடைய உங்களுடைய குழந்தையான ராமருடைய திருமேனில குணங்கள் ஒட்டின் இருக்கு. எது போலன்னா இடமில்லாம எப்படி ஒரு கட்டவளன் நுனிய படிச்சுட்டு ஒருத்தன் பயணம் பண்ணுவானோ, அது போல அத்தனை குணங்களும் வந்து உங்க ராமரை பிடிச்சுட்டு இருக்கு. அவர் அந்த குணங்களை கடைபிடிக்கல, ஆனா அந்த குணங்கள்லாம் போய் ராமனிடத்துல அண்டி இருக்கு. அத்தனை குணங்கள் நிரம்பினவர் அந்த ராமர். அப்பேற்பட்ட அந்த ராமர் எங்களுக்கு ராஜ்யத்துல ஒரு ராஜாவாக வராருங்கிறதுனாலதான் நாங்க சந்தோஷத்தை தெரிவிச்சோமே தவிர, நீங்க எங்களை நல்ல பிரஜையா பார்த்துட்டேன், நல்ல ராஜாவாக இருந்து எங்களை பரிபாலனம் பண்ணினேன்னு சொல்ல தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்டார். இந்த சந்தோஷமான செய்தியை அந்தப்புறத்துக்கு போய் கைகேயின் இடத்துல சொல்ற காலத்துல கூனி விஷமத்தினால கைகேயினில புத்திவேதனம் பண்ண உடனே அந்தப்புறத்துக்கு வந்த அந்த தசரதன் இடத்துல 2 வரன்கள் கேட்கிறான். இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஒண்ணு
சந்தோஷம்தான் பட்டா கைகேயி. இருந்தாலும் இந்த புத்தி பேதத்தினால 2 வரனை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, கேட்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே அந்த தசரதன் வர அவர் இடத்துல 2 வரன்களை பிரார்த்தனை பண்ண, தேவாசுர யுத்தத்துல எனக்கு கொடுத்தேலே அந்த 2 வரன் எனக்கு இப்ப வேணும். என்ன அந்த 2 வரன்னா, 16 வருஷம் இந்த சுவாமி ஜட்ட மரவருவியோட காட்டுக்கு போகணும். மற்றொரு வரன் என்னுடைய குழந்தையான பரதன் இந்த நாட்டை ஆளணும். பிரார்த்தனை பண்ண. ஏன் இந்த வரனை கேட்கிறேன்னா, இங்க கொடுத்துதான் ஆகணும், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்ல, தர்மபாஷ பத்தனான அந்த தசரதன் அந்த 2 வரன்களையும் கொடுக்க, சுவாமி என்ன பண்ணார்னா, இந்த அப்பானுடைய வாக்கு நேரடியா கூட கிடையாது, நீங்க காட்டுக்கு போங்கன்னு. மறுநாள் காலத்தால சுவாமி அப்பாவை பார்க்க வரார். வர காலத்துல அப்பா நேரடியாக கூட இதை சொல்லல, கைகேயி தான் இதை சொல்றா. ஆனாலும் சுவாமி தன்னுடைய குருவர்த்தே தெக்தராஜ்யங்கிற சுகாச்சாரியால் அப்பானுடைய வாக்குன்னு ஒருத்தர் சொன்னா அதை நம்பி பகவான் காட்டுக்கு கிளம்புறார். காட்டுக்கு கிளம்புற இந்த ராஜ்யத்தை விட்டார். எது அவருக்கு பெருசுன்னா தர்மம் பெருசு. தர்மம்னா என்னன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம். அப்பா சொல்லிட்டாரோனோ அதை நிறைவேற்றணும். அப்பா சொன்னதை நிறைவேற்றலைன்னா என்ன ஆகும்னா, அப்பா சொன்ன கேட்காத புள்ளன்னு தனக்கு பேர் வரும். இது தர்மத்தை விட்டு விலகினதாக ஆகும். அப்பா சத்தியத்தை விட்டு மீறதாக மாறும். நாளைக்கு பின்னாடி பேசுறவா தர்மத்தை விட்டவான்னு பேசுவா. இந்த பேச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் சுவாமி என்ன பண்ணார், நாட்டை துச்சமாக மதிச்சு தர்மத்தை பெரிதாக நினைத்து காட்டில் கிளம்புறார். இததான் சுக்காச்சாரியால் சொல்றார், குருவர்த்தே தியக்தராஜ்யா. அவருடைய மனசுல பெருசா இருக்கு. எது பெருசுன்னா அப்பா பெருசு. அதை விட பெருசு எதுன்னா தர்மம் பெருசு. அந்த தர்மத்தை பெருசா நினைச்சதுனாலதான், அப்படி நினைச்சதுனாலேயே சுவாமிக்கு பல பக்தால் கிடைக்கிறார். அப்படி ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு வந்ததுனாலதான் அன்புள்ள குகனோடு ஐவனாரோன்னு குகன் கிடைக்கிறான், ஜட்டாயுசு கிடைக்கிறா, சுக்ரீவன் முதலிய எல்லா பக்தரும் கிடைக்கிறார். எதனால சுவாமி நாட்டை விட்டார்னா தர்மத்துக்காக விட்டார். அப்பாருடைய இந்த பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக சுவாமி நாட்டை விட்டு கிளம்புற காலத்துல தன்னோடு வருவேன்னு தேவியும் நிக்கிறா. சுவாமி உபதேசம் பண்ணி பார்த்தார், கேட்கல. தேவியும் வர, அடுத்ததாக லட்சுமண சுவாமியும் கிளம்ப, அவர்கிட்டையும் நீ வர வேண்டாங்கிறா, நீ அப்பாவுக்கு சுசுரூஷ பண்ணிட்டு இங்க இருன்னா அவரும் கேட்கல. உங்களுக்கு சுசுரூஷ பண்ணிட்டு தான் நான் இருப்பேன், அதனால் நானும் காட்டுக்கு வரேன்னு அவரும் கிளம்பி வர, நாட்டை விட்டு கிளம்புறார் சுவாமி. ஜனங்கள்லாம் அழறா, பேர்பட்ட பிரபு நாட்டை விட்டு கிளம்புறார், நாளைக்கு பட்டாபிஷேகமா இருந்த பிரபு கிளம்புறாருன்னு ஜனங்கள்லாம் வருத்தத்தை தெரிவிக்க, சுவாமி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. தர்மம் மனசுல வச்சுட்டு கிளம்பிவிட்டார். போறதா ராமர் சரையூ தீரம் பர்யந்தம் சுமந்திரன் கொண்டு போய் விடுறான். அந்த குதிரைகள்லாம் கதறது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். தூங்குற காலத்துல சுவாமி அக்கறைக்கு போயிடுறார். போனா அங்க இருக்கிற குகன் கிட்ட மரவுரி தரிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அந்த குகனை சக்கியம் பண்ணிட்டு, அன்புள்ள குகனோட ஐவரானோம்னு அவனை சக்கியம் பண்ணிட்டு மீனையும் தேனையும் வைக்கிறான். நீ கொடுத்ததே எடுத்துட்டது போல ஆச்சுன்னு சுவாமி தொட்டுவிட்டு அவன்கிட்டேந்து ஜட்டைக்கு உண்டான வஸ்துக்களை வாங்கி ஜட்டைய தரிச்சுக்கிறார். ஆலம்பால வாங்கி ஜடைய தரிச்சுக்கிறார். அங்கிருந்து சுவாமி பக்கத்துல இருக்கிற ஸ்ருங்கிபேரபுரத்துல வந்து இருந்துட்டு இருக்கார். ஒரு சுவாமி அப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்துல இது எதுவுமே தெரியாது. சுவாமி இப்படி நகர்ந்தார். ராஜ்யத்துல இருக்கக்கூடிய தசரதனுக்கு பிராணவியோகம் ஆயிடுத்து. தசரதன் பிராணவியோகம் அடைஞ்ச செய்திய பரதனுக்கு சொல்லி அனுப்ப, பரதன் அவருடைய மாமாவுடைய கிரகத்துல இருக்கார். அவருடனே இந்த செய்தி கிடைச்சு கிளம்பி வரார். வந்து பார்த்தா ராஜ்யமே சூன்யமா இருக்கு. அண்ணா இல்ல, தம்பி இல்ல, மண்ணி இல்ல, யாருமே நாட்டுல இல்ல. ராஜ்ய ஜனங்கள்லாம் அழறா, சிம்மாசனம் சூன்யமா இருக்கு, அப்பாவும் இல்லை. அப்பா எங்கன்னு கேட்டா, எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு உங்க அப்பாவும் போயிட்டான்னு கைகேயி சொல்றா. என்ன ஆச்சுன்னு கதையெல்லாம் கேட்க, ராமர் காட்டுக்கு போயிட்டாப்பா. எதற்காகன்னா உனக்காக தான் நான் இத்தனையும் பண்ணினேங்கிறார். உடனே அந்த சுவாமிக்கு மகா கோபம் வந்துருக்கு. எனக்கு நீ நல்லது பண்ணல, கெடுதல் தான் பண்ணியிருக்க. நேரா போனார். இந்த லோகம் ஒன்ன தப்பா பேசாது, என்னதான் தப்பா பேசும். ஏன்னா அண்ணனை விரட்டி விட்டுவிட்டு இந்த நாட்டை ஆண்டான்னு சொல்லி என்னதான் தப்பா பேசுவா பின்னாடி. அதனால நேரா போனார். கௌசல்யா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு, இதற்கு நான் காரணம் இல்லை, என் அம்மா தான் காரணம்னு சொல்லிவிட்டு, இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், என் அண்ணா இல்லாத ராஜ்யம் எனக்கு வேண்டாம், நான் இதை தரிக்க மாட்டேன். அதனாலதான் அவன் பேர்
பரதன்னு பேரு. இத ஒரு பாரமாக நினைச்சு இந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிக்கல. மேல என்ன பண்ணார்னார், அவரும் ஜட உருவிய தரிச்சுண்டார், சதுரங்க சைன்யத்தை அழிச்சுண்டார். சுவாமி சிங்கிவேரபுரத்துல இருக்கார். 3 அம்மாக்களையும் அழிச்சுண்டார். நேரா கிளம்பி அக்கறைக்கு வந்தார். சுவாமியை நமஸ்காரம் பண்ணி இந்த ராஜ்யத்தை அவருடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணி, இந்த ராஜ்யத்தை நீங்க தான் ஆளணும், நான் ஆள மாட்டேன்னு சொல்ல உடனே சுவாமி சொன்னார், ராமகீதை உபதேசம் பண்ணி இந்த ராஜ்யத்துல நீதான் இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் காட்டிலும் உயர்வு தர்மம், அப்பாளுடைய வாக்கு, அதனால நான் இப்படிதான் இருக்கணும், நீ ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்ல பாதுகைகளை அனுகிரகம் பண்ணி கொடுக்க பாதுகான்யஸ்த ராஜ்யனாக பரதன் நந்தி கிராமம்ங்கிற ஒரு கிராமத்துல வசிச்சுட்டு வரார். எப்படின்னா அன்னன்னைக்கு உள்ள கணக்கு அந்த பாதுகைகளை சமர்ப்பணம் பண்ணி பாதுகைக்கு அதீனமாக தன்னுடைய வாழ்க்கைய போகபோக்கியத்தை எதுவுமே அனுபவிக்காதபடிக்கு இருந்துட்டு இருக்கார். சுவாமி பார்த்தால் இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னார் லக்ஷ்மண சுவாமியை கூப்பிட்டு. ஏன்னா அந்த பரதன் வந்துட்டு போன நினைவுகளே வந்துட்டு இருக்கு. அதனால இங்கேருந்து கிளம்பி உள்ள இன்னும் காட்டுக்கு போறார். உள்ள பிரவேசமாறார். பிரவிஷ்யது மகாரண்யம், விராத வதம் பண்ணார். ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் கொடுக்கிறார். ரிஷிகள்லாம் சொல்றா, இந்த ராட்சசாதிகளை வதம் பண்ணணும், அவளுடைய உத்தரவம் தாங்கல. ஒரு மலை மாறி கிடக்கு இந்த அஸ்தி கூடம். இதை பார்த்தோன்னா இது சுவாமி இது என்னன்னு கேட்கிறார். இதெல்லாம் இங்க தபஸ் பண்ணிட்டு இருந்த ரிஷிகளுடைய அஸ்தி. இந்த ராவணாதிகள் வந்து ரொம்ப உபதிரவம் பண்றா, அவளை வதம் பண்ணி எங்களுக்கு நீங்க இதுல இருந்து விமோசனம் தரணும்னு சொல்லி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ண. சுவாமி சொன்னார், எந்த பரதனுக்கு நான் 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷம் முதல் தேதி அந்த அயோத்திக்கு வருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனோ, அதற்குள்ள இந்த ராவணாதிகளை நான் உங்களுக்காக வதம் பண்ணுவேன்னு சுவாமி வாக்கு கொடுத்துட்டு பிரவிஷ்யது மகாரண்யம் காட்டுக்குள்ள பிரவேசம் ஆகிறார். பஞ்சவட்டியில 11 வருஷங்கள் சுவாமி தேவியோடு கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார் பஞ்சவட்டியில. அந்த சமயத்துல சூர்பனகான ஒரு ராவனுடைய சகோதரி, அவ வந்து சுவாமி இடத்துல காம மோகிதையாக சுவாமி இடத்துல பிரவேசம் பண்ண என்ன விவாகம் பண்ணிக்கணும்னு கேட்க, சுவாமி எனக்கு ஏற்கனவே விவாகம் ஆயிடுத்து, நீ லக்ஷ்மண சுவாமியை கைய காமிக்க. லக்ஷ்மண சுவாமி பார்த்தார், மூக்கையும் காதையும் விரூபகரணம் பண்ணிவிட்டார். உடனே இந்த செய்தியை கொண்டு போய் அவ கரதூஷண திரிசரசன் இடத்துல சொல்ல, அவ யுத்தத்துக்கு வேலை 1 மணி நேரத்துல அவளை வதம் பண்றார் சுவாமி. இதை நேரா போய் தன்னுடைய அண்ணாவான ராவணன் இடத்துல சொல்ல, ராவணன் என்ன பண்றான்னா உடனே எப்படியாவது இந்த ராமரை வீழ்த்தணும் சொல்லி ஒரு பிளான் போட்டானா. என்ன பிளான்னா, மாரீச்ச சகாயத்தினால தேவியை அபகரிச்சுன்னு வந்துடுறான். லங்கையில சிரவாசப்படுத்தி வைக்கிற காலத்துல சுவாமி அங்கும் இங்கும் தேவியை தேடிண்டு தேவி விரக தத்தனாக சுவாமி காட்டுல அலைஞ்சுட்டு இருக்கார். ஒவ்வொரு இடம் தேடி வந்துட்டு இருக்கார். வர வழியில ஜட்டாயுசுக்கு மோட்சம், கபந்தனுக்கு சொர்க்கதி, சபரி மோட்சம், சபரிக்கு புண்ணிய ஸ்தானத்தை கொடுத்தார் பகவான். சபரி மோட்ச சாட்சி பூதாங்கிற சபரியுடைய மோட்சத்துக்கு பகவான் என்ன பண்ணார், சாட்சியா இருந்தார். சபரிக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு அந்த பம்பாதீரம் வழியாக வந்துட்டு இருக்கார். அந்த கபந்தன் சொல்லியிருக்கா, சுக்ரீவோ நாம தர்மாத்மா கச்சித்து வானரயூதகான்னு சொல்லியிருக்கார். அந்த சுக்ரீவனை நீங்க சக்கியம் பண்ணிட்டேன்னா, ஒரு வானரனவன், அவனை நீங்க சக்கியம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சீதாலாபம் சுலபமாகும்னு சொன்னதை நம்பி சுவாமி அந்த சுக்ரீவனை தேடின அந்த பம்பாதீரத்துல வர காலத்துல அந்த சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கிறார். ஹனுமன்கிற ஒரு பரம பக்தன் அடைகிறார். சுக்ரீவ சக்கியம் பண்ணிக்கிறார். வாலிய நிகிரகம் பண்றார். அக்கண்டதான அந்த வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அந்த ராஜ்யத்தில் இருக்க சுக்ரீவன் சகாயத்தினால தென்திசையை நோக்கி பல குரங்குகள் போறது. அதுல ஒருத்தர் இந்த ஆஞ்சநேய சுவாமி கொடுத்த அந்த மோதிரத்தை எடுத்துட்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போறார். கடலை சமுத்திர தகனம் பண்றார். அந்த பக்கம் இருக்கக்கூடிய தேவியை பார்த்து, எது அவர் அழைச்சுட்டு போச்சுன்னா ராமநாமம், இங்க இருக்கக்கூடிய கொடுத்த அந்த ராமநாமம், அது மட்டும் இல்ல அவர்கிட்ட இருக்கிற அந்த மோதிரம் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கூட்டின்னு போயிடுத்து. அங்க போய் தேவியை பார்க்கிறார். ராமாயணம் சொல்லி இந்த தேவி சுருக்கு போட்டுட்டா, இன்னும் ஒரு இழுப்பு இழுத்துட்டா ஜீவன் போயிடும். அந்த சமயத்துல ராமாயணத்தை சொல்லி தேவியினுடைய
துக்கத்திலிருந்து விமோசனப்படுத்தி கொடுத்தார். தேவியினிடத்துல ராமரை குஷலம் விசாரிச்சுட்டு ராமரை பத்தின ராமர் எப்படி இருக்காங்கிறதையும் தெரிவிச்சுட்டு தேவிகிட்டே இந்த சூடாமணியை பெற்றுக்கொண்டு உடனே என்ன பண்றாருன்னா, வந்திருக்கிறது சத்ரு தேசம், அதனால சத்ருவை ஒரு யாருகிட்டேன்னு எந்த தூதன் வந்திருக்கான்னு தெரிவிக்கணுமே, அதனால நேரா போய் ராவணனை பயமுறுத்தி விட்டு தன்னுடைய ஸ்தானத்தையும் விட்டு கொடுக்காதபடி தன்னுடைய எஜமானனுடைய விஷயத்தையும் அதுல தெரிவிச்சுட்டு அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல தன்னுடைய கௌரவம் குறையாதபடிக்கு பார்த்துட்டார். தூதன் என்ன காரியத்தை பண்ணமோ அந்த காரியத்தை பண்ண உடனே அவன் என்ன பண்ணிவிட்டான், ராவணன் இந்த தூதனை வதம் பண்ணுன்னு சொல்ற. விபீஷணன் ஒரு பரம பக்தன், அந்த ராவணனுடைய சகோதரன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த தூதவத்தியா விகரிகிதம், இந்த குரங்கை நம்ம வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ராவணன் இடத்துல சொல்ல, உடனே என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணி அந்த குரங்கனுடைய வாலில், ஆஞ்சநேய சுவாமியுடைய வாலில் நெருப்ப வைக்க, உடனே சுவாமி என்ன பண்ணார், ராமாயணத்தை சொல்லிண்டே அந்த லங்கைய அக்னிக்கு இரையாக்கி விட்டார். வந்து கடைசியா தேவியை பார்த்தார். உடனே தேவி சொல்றா, நீ போற பாதையெல்லாம் மங்களமாகட்டும்ங்கிறார். அனுகிரகம் பண்ணி அனுப்ப இக்கரைக்கு வந்து குதிக்கிறார். கண்டேன் சீதையை திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டு வந்து இறங்க, சுவாமியை பார்த்து தேவியை பார்த்துட்டேன்னு சொல்லி அந்த வர்த்தமானத்தெல்லாம் சொல்ல, இந்த சூடாமணியை கொடுக்க, சுவாமி என்ன பண்ணார்னார், யாரையும் தொடாத சுவாமி, ஏகதாரா விரதத்துல இருக்கக்கூடிய சுவாமி, அந்த ஆஞ்சநேய சுவாமியை கட்டிக்கிறார். மயா காலமீவம் பிராப்பிய, இந்த காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன்டா அனுமன்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறார் அந்த பக்தனான ஆஞ்சநேய சுவாமியை. தேவி இந்த திசையில தான் இருக்கான்னு தெரிஞ்செடுத்து உடனே அந்த வானர சைன்யங்களை சித்தப்படுத்தி அக்கறைக்கு போறதுக்கு இங்கேருந்தே இந்த வானர சைன்யத்தினாலேயே ஒரு பாலத்தை அமைக்கிறா. அந்த சமுத்திரத்தை அக்கறைக்கு கடந்து போய் அந்த ராவணனோடு மகா யுத்தம்னா அது போல ஒரு யுத்தம் கிடையாது. யுத்தம்னா இது போல ஒரு யுத்தத்தை யாரும் பார்த்ததே இல்லை. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராவணையோர் யுத்தம் ராவணையோர் இவாங்கிறார். இது போல ஒரு யுத்தம் இதுக்கு முன்னாடி நடந்ததும் கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. அப்பேற்பட்டதான ஒரு யுத்தம். இன்று போய் நாளை வா என்று விளம்பிய அண்ணல்ங்கிறார். அந்த ராவணன் தோத்து போயிட்டான். அப்பையும் சுவாமிக்கு கருணையாம், நீ இன்னைக்கு போ, ஒருவேளை நீ உன்னை நான் மன்னிச்சு விடுறேன், சுவாமி சரணாகத வத்சலன், நீ நாளைக்கு வந்து என் காலில் விழுந்து தேவியை நான் அபகரிச்சுட்டு போல என் ஊர்ல இருந்தான்னு சொல்லி நீ கொடுத்துட்டேன்னா உன்னை நான் மன்னிச்சு விடுவேன், நீ இன்று போய் நாளை வாங்கினார். அப்பையும் மறுநாள் அவன் வர அவனுடைய 10 தலையும் சிரச்சேதம் பண்ணி அவனை ஜெயத்தை எடுத்துண்டு ராவண வதம் பண்ணி ஜெயத்தை அடைஞ்சார். சொன்ன தேதியில வரலன்னா அக்னியில இறங்கிடுவேன்னு ஒரு பரம பக்தனான அந்த பரதன் சொல்ல, சுவாமி அந்த தேதிக்குள்ள அங்க போனமே அந்த கவல சுவாமிக்கு ஒரு புஷ்பக விமானத்துல தேவியும் ராமரும் அங்க இருக்கக்கூடிய சைன்யங்களும் எல்லாரும் அந்த தேதியில போய் 14வது வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் முதல் தேதி அங்க போய் இறங்குறா. ஊரையே அலங்காரப்படுத்தி வச்சிருக்கார் பரதன். சொன்னதுபடி போல அங்க போய் அங்க இறங்க, மனு மாண்டாதிகள்லாம் எந்த சிம்மாசனத்தை அலங்கரிச்சாலோ அந்த சிம்மாசனத்துல 400 நதிகள்லேருந்து புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தமும் 500 புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தமும் 4 சமுத்திரங்கள்லேருந்து ஜலத்தையும் எடுத்துன்னு வர சொல்லி வசிஷ்டர் ஜாபாலி முதலிய சுயஜ்ஞர் முதலிய எல்லா ரிஷிகளும் மந்திரிகளும் எல்லாம் சேர்ந்து இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் விதி பிரகாரம், சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றா. சுவாமி எப்படி இருக்காருன்னா, சகசீதம் நிவேசயத்து, அந்த தேவியோட சேர்ந்து அந்த சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய ராமர் என்ன பண்றாருன்னா, அந்த நனஞ்ச திருமேனியோடு இருக்காரே அந்த ராமர், அவர் நனஞ்ச திருமேனியோட சிரிக்கிறாரா. சுகாச்சாரியால் சொல்றார், கோசலேந்திரோ வதான்னஹா, அந்த சிரிப்பு நம்மளை ரட்சணை பண்ணட்டும்ங்கிறார். அப்பேற்பட்டதான சம்ஷேப ராமாயணத்தை உபதேசம் பண்ணார் வால்மீகிக்கு நாரத மகரிஷி. இதை கேட்டா இந்த சம்ஷேப ராமாயணத்துடைய பலன் என்னன்னா, இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் எப்பட்டே திராமச்சரிதம் சர்வபாபை பிரமுச்சதே. இதை கேட்டா கேட்கும் போதே புண்ணிய வர்த்தனம், பாபம் போகும். எது போலன்னா, ஒரு இருட்டு ரூம்ல ஒரு விளக்க போட்டோமானால்
அந்த விளக்கு போட்டதுக்கு உண்டான வெளிச்சம் வந்ததும் தெரியாது, அதே சமயத்துல இருட்டு போனதும் தெரியாது. அது போல இதை கேட்கும் போதே புண்ணியம் வந்துடுத்து, பாபங்கள்லாம் போயிடுத்து. அப்பேற்பட்டதான சரித்திரம் இது. வேதத்தினுடைய சாரம் வேதைச்ச சம்ஹிதம் எப்படே ராமச்சரிதம். இந்த ராமாயணத்தை யாரு கேட்கிறாளோ, சொல்றாளோ, பாராயணம் பண்றாளோ, அவளுக்கு என்னன்னா சர்வ பாபை பிரமுச்சியதே, எல்லா பாபங்களும் போயிடும்னு இந்த சங்கேப ராமாயணத்துக்கு ஒரு பலஸ்ருதியை சொன்னார்.